டுடே கிளாஸில் கலர் வீல் எப்படி கலர் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஒரு சர்க்கிள், ஒரு ஆஃப் சர்க்கிளில் 9 பாக்ஸஸ், இன்னொரு சர்க்கிளில் 9 பாக்ஸஸ், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. டோட்டலாக இந்த இடத்துல 9, இந்த இடத்துலையும் 9. ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 9 வரணும். இந்த மாதிரி 9 9 ஒரு இடத்துல 9 9 9 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃப் பாக்ஸில் ஆப்போசிட் சைடில் க்ரீன் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எல்லோ, இது ப்ரைமரி, இது இது செகண்டரி, பட் பி எழுதியிருக்கேன். க்ரீன் பி எழுதிருக்கல, எஸ் எழுதிக்கோங்க. இது ப்ரைமரி ப்ளூ கலர். ஓகே, இந்த 3 சைடில் இந்த கோன் மாதிரி இருக்கும் இல்லையா, இது எல்லோ, ரெட் அண்ட் ப்ளூ, இது 3 ப்ரைமரி கலர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் 2 கேப்பு விட்டுட்டு இங்கே ஆரஞ்சு வரும். இந்த இடத்துலையும் 2 லைன்ஸ் கேப்பு விட்டுட்டு இங்கே வயலட் கலர். ஓகே, இது செகண்டரி கலர். செகண்டரி, இந்த க்ரீன் கிட்ட பி எழுதிருக்கல, அதை ரப் பண்ணி எஸ் எழுதிக்கோங்க. அதுவும் செகண்டரி கலர்ஸ். இப்போ ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ, இது 3 கலரு மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ப்ரைமரி கலர் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு செகண்டரி கலர் கிடைக்கும். இங்கே எஸ் எழுதியிருக்கேன். இது ப்ரைமரியில் பி எழுதியிருக்கேன், செகண்டரியில் எஸ் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ப்ளூ கலர். இப்போ கரெக்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது இங்கே ரெட் ப்ளஸ் வயலட், வயலட் ப்ளஸ் ரெட், அதுக்கப்புறம் வயலட் இருக்குது. ஓகே, இங்கே வயலட் இருக்குது, இங்கே வயலட் ப்ளஸ் ப்ளூ, இங்கே ப்ளூ ப்ளஸ் வயலட், இங்கே ப்ளூ இருக்குது. ஓகே, இங்கே ப்ளூ ப்ளஸ் க்ரீன், இங்கே க்ரீன் ப்ளஸ் ப்ளூ மிக்ஸ் பண்ணி கலர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே எல்லாம் எழுதிருக்கு இல்லையா, ஸோ அந்த கலர் வீனா வயலட் ஃபஸ்ட்டு அதிகமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ரெட் கொஞ்சம் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி. இங்கே G + Y, க்ரீன் ப்ளஸ் எல்லோ, எல்லோ ப்ளஸ் க்ரீன். ஓகே, இங்கே எல்லோ, இந்த இடத்துல எல்லோ ப்ளஸ் ஆரஞ்சு, இங்கே ஆரஞ்சு ப்ளஸ் எல்லோ, இங்கே ஆரஞ்சு இருக்குது. இங்கே ஆரஞ்சு ப்ளஸ் ரெட், ரெட் ப்ளஸ் ஆரஞ்சு, ஆரஞ்சு. ஓகே, இது எழுதிக்கோங்க கரெக்டாக. அது ஆனதுக்கப்புறம் இங்கே க்ரிம்சன் ரெட் எடுத்திருக்கேன். இந்த ரெட் இடத்துல இருக்கிற ப்ளூ அண்ட் எல்லோ, அது ஃபர்ஸ்ட் ப்ரைமரி கலர் தானே, ஸோ அந்த கலரை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரைமரி கலரில் நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி லெமன் எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல எல்லோ கலர் இருக்குது பாருங்கள், ப்ரைமரி கலர்னு பீன் எழுதி வச்சுருக்கல, ஸோ அந்த இடத்துல எல்லோ கலர் போட்டுக்கோங்க. லெமன் எல்லோ,
ஓகே, இது வீடியோவில் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இந்த எல்லோ தான், லெமன் எல்லோ. கொஞ்சம் கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, பாட்டிலில் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க எல்லோ. ஓகே, இந்த இடத்துல ப்ளூ கலர். ப்ளூ கலர்லேயும் நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே ப்ரைமரி கலர்ஸ்னால. இந்த மாதிரி நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணி செகண்டரி கலர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ரெட் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எழுதியிருக்கல ஆரஞ்சு, ஸோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளூ அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு க்ரீன் கிடைக்கும். ஓகே, எல்லோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளூ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அது மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு க்ரீன் கலர் கிடைக்கும். இப்போ ஆரஞ்சு கலர், ரெட் அண்ட் எல்லோவில் ரெட் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். அது மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லோவில் ப்ளூ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு க்ரீன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எல்லோ எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு க்ரீன் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல க்ரீன் போட்டுக்கோங்க. எல்லோ அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு க்ரீன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வைலட், ரெட்டில் கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வைலட் கிடைக்கும். ரெட் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெட் வைலட் மாதிரி இருக்குது. ஸோ இது இல்லை, இதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் செப்ரேட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸுக்கு தானே, இந்த இடத்துல நம்ம ரெட் வைலட்டு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வைலட் இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிளாக் மாதிரி தெரியுது, பட் பிளாக் இல்லை, வைலட். இங்கே பாருங்கள், பிளேட்டில் கரெக்ட் கலர் இருக்குது, பட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் டார்க் கலர் மாதிரி தெரியுது. அது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட் கலரே கிடைக்கும். அதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் அண்ட் வைலட், இந்த ரெண்டு கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரெட் வைலட், ரெட்டில் வைலட் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் வைலட் கிடைக்கும். கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஓகே, இப்போ வைலட் அண்ட் ரெட், ஃபர்ஸ்ட் வைலட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ரெட் இருக்கு இல்லையா, அதில் ப்ளூ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வைலட் கிடைக்கும். அந்த வைலட்டில் ரெட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வைலட் இருக்குது இல்லையா, அந்த வைலட்டில் இப்போ ரெட் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வைலட் அண்ட் ரெட் கிடைக்கும். இப்போ ரெட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கலர் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோமோ அந்த கலர் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கலர் இப்போ வைலட் இருந்தால் வைலட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி, வைலட் கலர் வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ரெட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த வைலட் அண்ட் ரெட் பாக்ஸில் போடணும். அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது, பார்த்துக்கோங்க.
இந்த மாதிரி. ஓகே, இப்போ வயலட் அண்ட் ப்ளூ. இப்போ வயலட்டில் மறுபடியும் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணணும். ப்ளூவில் வயலட்டில் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டார்க்காக இருக்கும் உங்களுக்கு, அது இந்த இடத்துல போட்டுக்கோங்க. வயலட் அண்ட் ப்ளூ. இப்போ ப்ளூவில் வயலட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளூ எடுத்துக்கோங்க, அதில் வயலட் மிக்ஸ் பண்ண வயலட்டை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளூ எடுத்து அது வயலட்டை ப்ளூவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை விட கொஞ்சம் டார்க்காக தெரியும், அதை இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ ப்ளூவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளூவில் க்ரீன் மிக்ஸ் பண்ணணும். செகண்டரி கலர் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கலர்ஸ் అనేది டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ப்ளூவில் க்ரீன் மிக்ஸ் பண்ணணும். அப்போ இந்த க்ரீன் வரும், பிகாக் க்ரீன் மாதிரி கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் டார்க்காக. இப்போ க்ரீனில் ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் பண்ணுறேன், அது இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஓகே, இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் க்ரீனில் எல்லோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லோ கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதில் வேறு கலர் போட்டதுனால கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் லெமன் எல்லாமே யூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இப்போ இந்த எல்லோயே யூஸ் பண்ணுறேன். இப்போ க்ரீனில் எல்லோ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு லைட் க்ரீன் வரும், இதை விட கொஞ்சம் லைட் க்ரீன் வரும், அதை அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லோ க்ரீன். இப்போது எல்லோவில் க்ரீன் மிக்ஸ் பண்ணணும். இப்போ க்ரீனில் எல்லோ மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, இப்போ எல்லோவில் கொஞ்சம் க்ரீன் மிக்ஸ் பண்ணால் அதை விட கொஞ்சம் லைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எல்லோ கலர் இருக்குது. இப்போ எல்லோவில் நீங்கள் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் செகண்டரி கலர்ஸு மிக்ஸ் பண்ணி வச்சதில் அதிகமாக வச்சுருந்தா ஆரஞ்சு, வயலட்டு அண்ட் க்ரீன், இது 3 கலரும் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லோ இதில் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆரஞ்சில் எல்லோ மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லோவில் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சில் எல்லோ மிக்ஸ் பண்ணணும். அப்போ அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஆரஞ்சு. எல்லாமே ஆரஞ்சு தான், பட் லைட்லேருந்து டார்க் கலர் மாதிரி வரும். இப்போ ஆரஞ்சில் ரெட் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணதில் ரெட் ஆரஞ்சு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் ரெட் ஆரஞ்சு போடுறேன், இந்த இடத்துல போடுறேன் ரெட் ஆரஞ்சு. கொஞ்சம் ரெட்டில் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் டார்க்காக ரெட் வரும், ஆரஞ்சிஷ் ரெட். ஓகே, இப்போது ஆரஞ்சில் ரெட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை விட கொஞ்சம் லைட்டாக தெரியும் உங்களுக்கு, ஆரஞ்சிஷ் ரெட். இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கலர் வீல் முடிஞ்சிடுச்சு. இது காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் எழுதிக்கோங்க. நீட்டாக பிளாக்கு மார்க்கரில் ஆறுனதுக்கப்புறம் லைன்ஸ் எல்லாமே நீட்டாக போட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. ஓகே.